ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 வார்த்தைகள் 31 35 முடிய. இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறொரு உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தன் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரிதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவிற்கு பெரிய மரமாகும். விண்ணரசு கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறொரு உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவிலை பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு ஊமைகள் வாயிலாக உரைத்தார். ஊமைகள் அன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் ஊமைகள் வாயிலாக பேசுவேன், உலகம் தோன்றியது முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, ஆண்டுடைய அற்புதமான திருவடி இந்த காலை நேரத்தில் தேடி வந்து, தெய்வமே எங்களையும் இந்த நாளையும் இந்த வாழ்வையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபி தின்று கொண்டிருக்க நம்ம ஒவ்வொருவரையும் இறைவன் தன் அருளால் நிறைத்து இன்றைய நற்செய்தி சொல்வதை போல உலகம் தோன்றியது முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று சொன்ன கடவுள் நம் வெளிப்பாட்டின் வழியாக இந்த நாளில் நாம் வாழ்வதற்கு தேவையான அருள்வரங்களை நிறைவாய் பொழிவாராக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியை நாம் படிக்கின்ற பொழுது கடுகு விதை புளிப்பு மாவென்கின்ற 2 ஊமைகளை பற்றி இயேசு பேசுவதாக இருக்கின்றது. விண்ணரசு ஒப்பிட்டு இறை ஆட்சி என்பது இந்த கடுகு விதை மற்றும் புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் என்று சொல்லி இயேசு சொல்வதாக இருக்கின்றது. இந்த நற்செய்தியை படிக்கின்ற பொழுது தனிப்பட்ட வாழ்விலும் பங்கு அளவிலும் திருச்சபையிலும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக இயேசு நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றார். இந்த கடுகு விதை புளிப்பு மாவு 2ம் சிறியதுதான், ஆனால் அதிலே அதற்கான சாரத்தை கடவுள் வைத்திருக்கின்றார். கடுகு விதையிலே அதற்கான உயிரை வைத்திருக்கின்றார். அதிலிருந்து வளர்கின்ற அந்த செடிதான் பெரிய செடியாக வளர்கின்றது. வானத்து பறவைகள் வந்து தங்கும் அளவிற்கு அது இடம் கொடுக்கின்றது. அதே போல அந்த புளிக்காரம், அந்த புளிப்பு மாவிலும் சிறிய புளிப்பு மாவு, அது பிசைந்து வைக்கப்படுகின்ற மாவை முழுவதுமாக அது புளிப்பேற்றுகின்றது, சமைப்பதற்கேற்ற பொருளாக மாற்றுகின்றது. இதை பார்க்கிற முதலிலே தனிப்பட்ட வாழ்விலே கடவுள் எண்ணிலே பல நன்மைகளை கொடுத்திருக்கின்றார். நான் இந்த உலகிலே நல்லவனாக வாழ்வதற்கான ஆசையை நம்மிலே நிறைவாக பொழிந்திருக்கின்றார். எபேசியர் புத்தகத்தில் படிப்பது போல நன்மை செய்வதற்காகவே கடவுள் கிறிஸ்து வழியாக நம்மை முன்குறித்து வைத்திருக்கின்றார். அப்படி என்றால் நன்மை செய்த கடவுள் நல்லவராக நாம் வாழ்வதற்கு அருள் புரிகின்றார். அப்படி இறைவன் கொடுத்த அந்த நன்மைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய சொல்லும் செயலும் நன்மைகளாக இருக்கின்ற பொழுது நம்முடைய அந்த செயல்பாடு வெளியிலே பரவ ஆரம்பிக்கும். நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு இயேசுவை எடுத்துச் சொல்ல ஆரம்பிக்கும். நாம் அனுபவித்த அந்த இலைப்பாற்றியை அவர்களும் அனுபவிக்க துணை புரியக்கூடியதாக இருக்குமாக நான் நல்லவன் என்பதை முதலில் நம்ப வேண்டும். இனி நன்மைகள் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நன்மைகளை பயன்படுத்த வேண்டும். இது வெளியிலே, அதாவது செடி வளர்ந்து வெளியே தெரிகின்றது. எல்லோரும் அந்த செடியில, அதாவது அந்த பறவைகள் வந்து அமர்கின்றன. 2வது புளிகாரத்தை பார்க்கின்ற பொழுது அது வெளியிலே தெரிவது இல்லை.
அந்த மாவோடு அதை சேர்த்து வைக்கின்ற பொழுது அதை புளிப்பேற்றுகின்றது. அப்படி அது வெளியிலே தெரிதலை, ஆனால் உள்ளே அதற்கு தேவையான எல்லா விதமான செயல்பாடுகளையும் இந்த புலிகாரம் செய்து விடுகின்றது. அப்படி என்றால் நான் வெளிப்புறத்திற்கு மட்டும் நல்லவனாக இருந்தால் மட்டும் பத்தாது, என்னுடைய ஆன்மீக வாழ்விலும் நான் அக்கறை காட்ட வேண்டும். என்னுடைய ஆன்மீக வாழ்விலும் இருக்கின்ற குறைபாடுகளை அகற்றிவிட முற்பட வேண்டும். இதுதான் தனிப்பட்டவள். இதைதான் திருச்சபை. நாம் பங்கு அளவிலே வருகின்ற பொழுது பங்கிலே நான் வாழ்கின்ற வாழ்வானது என்னுடைய பங்கு குடும்பமாக இணைந்து செயல்படுகின்ற வாழ்வு, அனைவரோடும் சேர்ந்து செயல்படுகின்ற வாழ்வு, ஒத்துழைக்கின்ற வாழ்வு, பார்க்கின்றவர்களுக்கு மற்ற மக்களுக்கு இதோ இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள், சமாதானமாக இருக்கின்றார்கள், இவர்கள் அன்போடு வாழ்கின்றார்கள், இயேசுவை பின்பற்றுகின்ற சொல்லி பிறருக்கு நாம் அறிவிப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அறிவிக்கின்ற பொழுதுதான் திருத்தூதர் பணியிலே நாம் தொடக்க அதிகாரங்களை படிக்கின்ற பொழுது ஆதி கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து மக்கள் திருச்சபையிலே வந்து சேர ஆரம்பித்தார்கள் என்று சொல்லப்படும். அப்படி என்றால் என்னுடைய வாழ்வு வெளியிலே தெரியணும். நான் இங்க பங்கு அளவிலே வாழ்கின்ற வாழ்வு பிறருக்கு ஒரு சான்று வாழ்வாக இருக்கு. அதே போல புலிகாரத்தை போல நம் பங்கிலே பங்கு குடும்பங்களிலே நாம் ஒன்று சேர்ந்து வருகின்ற எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. நாம் எத்தனையோ போராட்டங்களை நாம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். விட்டு கொடுக்க முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல், மன்னிக்க முடியாமல், அன்பு செய்ய முடியாமல் எத்தனையோ காரியங்கள் நம்முடைய பங்கு அளவிலே இருக்கின்றன. அதை சரி செய்யணும். அதை சரி செய்துதான் முதல் காரியம் வெற்றி பெறும். இந்த முதலிலே பங்கு கூடி வருகின்ற பொழுது அது அப்பம் செய்வதற்கு ஏற்ற அந்த மாவாக மாற்றப்படுவதை போல நான் இயேசுவுக்கு ஏற்ற அப்பமாக மாறுவதற்கு இடத்திலே என் பங்கு குடும்பம் மாற வேண்டும். அப்படின்றால் என்னிலே இருக்கின்ற தடைகளை, என்னிலே இருக்கின்ற செயல்பாடுகளை நான் செப்பனிட வேண்டும். நாம் இதை இரண்டையும் செய்வதில்லை. முதல் காரியத்தையும் செய்வதில்லை, இரண்டாம் காரியத்தையும் செய்வதில்லை. ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். பெயரளவுக்கு வாழ்கின்ற என்ன நடக்கும்? அதைதான் இன்றைய முதல் வாசகம் சொல்லி காட்டுகின்றது. நாம் கடவுளோடு அவருடைய இடைக்கட்சியாக இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவரோடு இணைந்து வாழ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆசை பெற்ற மக்களாக இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் நாம் நைந்த ஒன்றுக்கும் உதவாத அந்த இடைக்கட்சியாக மாறி இருக்கின்றோம், தோல்கட்சியாக மாறிவிட்டோம். காரணம், நாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கவில்லை, ஆண்டவரோடு இணைந்து செயல்படவில்லை, ஆண்டவர் நம்மில் செயல்பட நாம் அனுமதிப்பது இல்லை. என்னுடைய உணர்ச்சிகளுக்கும் என்னுடைய உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதை நான் முக்கியமாக வாழ ஆரம்பிக்கிற பொழுது இயேசு விட்டு விலகுவனாக மாறுகின்றேன். அதான் அன்றைய மக்கள் செய்தது. இன்று நாங்கள் இந்த நிலைக்கு இருப்பதற்கு காரணம் யாரு? நாங்க இல்ல, எங்க மூதாதைகள் செய்த பாவம். யாரோ செய்த குற்றத்துக்கு நாங்க என்ன பண்றோம்? இப்போ இப்படி இருக்குன்னு சொல்லி தன்னுடைய நிலை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு அதை விளக்கும் விதமாகத்தான் கடவுள் எரேமியா வழியாக அந்த ஊமையை சொல்லி காட்டுகின்றார். இன்று நாம் யோசித்து பார்ப்போம், நான் எங்கே இருக்கின்றேன்? யோவான் 15 படிக்கிறவளையே சொல்லி இருக்கின்றார், என்னோடு இணைந்திருக்கின்ற பொழுது நீங்கள் பலன் கொடுப்பீர்கள், என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி. அப்படின்றால் இன்று இதோ இந்த காலை பொழுது ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன். ஆண்டவரோடு இணைந்து அவருடைய இடைக்கட்சியாக மாட்சியோடு விளங்குகின்ற வாழ்வை நான் வாழப் போகின்றேனா? அல்லது இந்த நாளிலும் கூட என்னுடைய உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவையற்ற வார்த்தைகள், தேவையற்ற செயல்பாடுகள், தேவையற்ற நிகழ்வுகளை நான் பங்கெடுத்து ஒன்றுக்கும் உதவாத நாளாக இந்த நாளை மாற்றப் போகின்றேன்? என்னுடைய செயல் என்ன சூழ்ந்திருக்கிற மக்களுக்கு இயேசுவை அறிவிக்க போகின்றதா? என்னிலே இருக்கின்ற குறைபாடுகளை தகர்த்தெறிய போகின்றதா? அல்லது இந்த நாடும் பயனற்றதாக மாறி போகின்றதா? எல்லாம் நம் கையிலே இருக்கின்றது. இயேசுவின் ஆசிரியை கேட்கும் தெய்வமே, என்னை அழைத்த நீர் என்னை ஆசிரியத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த நாளிலே நீர் என்னில் பொழுகின்ற உம்முடைய அருள், உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை நான் முழுமையாய் பயன்படுத்த என்னுடைய சொல்லும் செயலும் என்னோடு இருக்கிற மக்களுக்கு நான் உம்முடைய மகன் மகள் என்பதை எடுத்துக்காட்ட எங்களுக்கு அருள் தாரும் என்று சொல்லி கேட்போம். இறைவனின் பெயர் என்னாலும் மகிமைப்படுத்தப்படுவதாக. ஆமென். கடவுளின்